பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அளித்து வந்த பாதுகாப்பை வாபஸ் பெற்றது தொடர்பாக அறிக்கை தரக்கோரி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அளித்து வந்த போலீஸ் பாதுகாப்பை தமிழக அரசு திரும்பப் பெற்றதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அரசியல் படுகொலைகள் நடந்து வரும் நிலையில் ராமதாசுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பாமக தெரிவித்தது. இவ்வழக்கு நீதிபதி சசிதரன் முன்னிலையில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. ராமதாசுக்கு அளித்து வந்த போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். 15 ஆண்டு காலமாக பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கொடுத்து வந்த காவல்துறை பாதுகாப்பை தமிழக அரசு எந்தவித முன்னறிவிப்புமின்றி விலக்கிக் கொண்டது. சமீப காலமாக தமிழகத்தில் அரசியல் படுகொலை நடைபெறுவது வாடிக்கையாக இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கேட்டும் அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக உரிய பாதுகாப்பு வழங்காமல் தவிர்த்து வருகிறார்கள். எனவே அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தோம். அந்த வழக்கை இன்று நீதிபதிகள் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அரசு வரும் திங்கட்கிழமைக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இவ்வழக்கு மீண்டும் வரும் 5ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது.